ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 103. இதில் கங்கை தோன்றிய குட்டி கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் விஸ்வாமித்திரர் முனிவரும் அவரது சிஷ்யர்கள் உடன் தொடர்ந்து ராம லட்சுமணர் சென்றார்கள். அன்று மாலை கங்கை நதிக்கரை அடைந்து விட்டார்கள். அன்று இரவு அங்கே தங்கியிருந்தபோது ராமர் கங்கை தோன்றிய வரலாற்றை விவரிக்கும்படி விஸ்வாமித்திரர் இடம் கோரிக்கை விடுக்க அவர் பின்வரும் கதையினை விளக்கினார். ஓ ஹிமாலயத்தின் அதிபதியாக வீற்றிருக்கும் ஹிமவான் மேரு மலையின் புதல்வியான மேனாவின் மூலம் கங்கை, உமா என்ற 2 பெண்களை பெற்றார். ஒரு சமயம் பிரம்மதேவர் ஹிமவானை அணுகி பிரபஞ்சத்தின் வருங்கால நன்மைக்காக கங்கையை தேவர்கள் தத்தெடுத்து கொள்ள அனுமதிக்கும்படி அவரிடம் வேண்டினார். ஹிமவான் அதற்கு உடனே சம்மதித்து விட்டார். அவரது மற்றொரு மகளான உமா கடுந்தவம் மேற்கொண்டு சிவபெருமானையே எப்போதும் தியானித்து கொண்டு இருந்ததால் அவளை சிவபெருமானுக்கே கன்னிகாதானம் செய்து கொடுத்து விட்டார். இப்பொழுது உமாவை அடைந்த சிவபெருமான் தங்கு தடையில்லாத தாம்பத்திய உறவை அவளுடன் அனுபவிக்க தொடங்கிவிட்டார். அவர்கள் 100 தேவ ஆண்டு காலம் இல்லற உறவை அனுபவித்த போதிலும் அவர்களது சேர்க்கையினால் குழந்தை ஏதும் உண்டாகவில்லை. அந்த சமயத்தில் சிவபெருமானை அணுகிய தேவர்கள் அவரிடம் கூறினார்கள், ஓ பெருமானே, உங்களது பால் உறவு செயல்களில் இருந்து நீங்கள் விலகியிருங்கள். ஏனென்றால் இதன் விளைவாக உண்டாகும் குழந்தை இந்த பிரபஞ்சம் தாங்க முடியாத அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என நாங்கள் அஞ்சுகின்றோம். இதற்கு மாறாக இதில் இருந்து தாங்கள் விலகி கடுத்தவமும் தியானமும் புரிய வேண்டுமென தங்களிடம் பணிவுடன் வேண்டுகின்றோம் என்றார்கள் அவர்கள். இப்பொழுது சிவபெருமான் பதிலளித்தார், ஓ உண்மையில் என் மனதும் தன் உணர்வில் ஈர்ப்பு உடையதாக இருப்பதால் உங்களது கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றேன். இருப்பினும் என்னுடைய விந்தானது ஏற்கனவே எனது இதயத்தில் இருந்து கீழே இறக்கப்பட்டமையால் இதை நான் எங்கேனும் செலுத்தி ஆக வேண்டும் என்றார் அவர். அப்போது தேவர்கள் ஆலோசனை கூறினார்கள், ஓ எல்லாவித சுமையையும் தாங்கும் இந்த பூமி உம்முடைய விந்தினை பெறட்டும் என்றார்கள் அவர்கள். அதன் பிறகு சிவபெருமான் தமது சக்தி வாய்ந்த விந்தினை விடுவித்தார். அது பூ உலகம் முழுவதும் பரவத் தொடங்கிவிட்டது. இதனை கண்ணுற்ற தேவர்கள் பூமி பிளவுபடுமோ என அஞ்சினார்கள். எனவே அவர்கள் அக்னியிடமும் வாயு இடமும் சென்று எங்கும் சூழ்ந்துள்ள சிவபெருமானின் விந்தினை விழுங்குமாறு பிரார்த்திக்கத் தொடங்கினார்கள். இப்பொழுது தேவர்களின் பிரார்த்தனையை ஏற்ற அக்னி தேவர் வாயுவின் உதவியினால் விந்தினை விழுங்கச் சென்றார். அக்னி தேவர் அதை தீண்டிய உடனேயே சிவபெருமானின் ஒரு பகுதி விந்தானது வெண்ணிற மலையாக மாறிவிட்டது. மேலும் அதில் ஒரு பகுதி பிரகாசமான அடர்ந்த வெண்ணிற நாணல்களாக மாறிவிட்டன. எஞ்சிய விந்துக்கள் மாற்றமுறாமல் அக்னியினால் பாதுகாக்கப்பட்டது. இப்போது நிகழ இருந்த பேர் ஆபத்தில் இருந்து பூமி காப்பாற்றப்பட்டதை கண்ணுற்ற தேவர்கள் பரவசம் அடைந்து விட்டார்கள். அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவர்கள் சிவபெருமானையும் அவருடைய மனைவியையும் வழிபடச் சென்றார்கள். இருப்பினும் பால் உறவை ஆழ்ந்து அனுபவித்து கொண்டு இருக்கும் வேளையில் குறுக்கீடு செய்த தேவர்கள் மீது உமா பெரும் கோபம் உற்று இருந்தால் தேவர்கள் தன் முன் நிற்பதைக் கண்டு அவர்களுக்கு சாபமிட்டால், உங்களது மனைவிகள் அனைவருமே குழந்தைகளை பெரும் பேறு அற்றவர்கள் ஆகட்டும். அதுபோன்றே பூமியும் குழந்தை பேறு இல்லாமல் போவதோடு இல்லாமல் சமம் அற்ற நிலப்பரப்பினை அடையப்பெற்று எண்ணற்ற அரசர்களால் ஆளப்படட்டும். அதன் பிறகு சிவபெருமானும் பார்வதியும் தவம் புரிவதற்காக இமாலயத்தின் வடக்கு பகுதியை நோக்கி சென்று விட்டார்கள். இப்பொழுது சிறிது காலத்திற்கு பின்னர் தேவர்கள் அசுரர்களால் துன்புறுத்தப்பட்ட போது அவர்கள் வெல்ல இயலாத ஒரு படைத்தளபதியை பெரும் நோக்கத்தோடு
பிரம்மதேவரை அணுகினார்கள். இப்பொழுது தேவர்களின் வேண்டுகோளை கேட்ட பிரம்மதேவர் அவர்களுக்கு உபதேசித்தார். ஓ பார்வதி, சாபத்தினால் நீங்கள் உங்களது நோக்கத்தை நிறைவேற்ற தகுந்த ஒரு குழந்தையை பெறுவதற்கு தகுதி அற்றவர்கள் ஆக உள்ளீர்கள். ஆகையால் கங்கையின் கற்பையில் சிவபெருமானின் விந்தினை அக்னியிடம் பெயர்க்குமாறு பரிந்து உரைக்கின்றேன். அதன் மூலம் ஒரு வீரமுள்ள மகன் பிறப்பான். இப்பொழுது அக்னி தேவரை அணுகிய தேவர்கள் பிரம்மதேவரின் அறிவுரை அவரிடம் தெரிவித்தார்கள். அதற்கு செவிமடுத்த அக்னி தேவர் தேவலோக நதியான மந்தாக்கினி கங்கையை அணுகி தான் வெகுகாலமாக தாங்கிக் கொண்டு இருக்கும் சிவபெருமானின் விந்தினை ஏற்றுக்கொள்ளும்படி அவளை வேண்டினார். இப்பொழுது அந்த கோரிக்கையை ஏற்ற கங்காதேவி மிகவும் அழகிய ரூபத்தை ஏற்று அக்னி தேவர் இடமிருந்து கருவை தரித்து கொள்ள சம்மதித்து விட்டாள். இருப்பினும் சிவபெருமானின் தீ போன்ற விந்தினை பெற்ற உடனேயே கங்காதேவி பொறுக்க முடியாத கடும் வலியையும் வேதனையும் உணர்ந்தாள். மிகுந்த போராட்டத்திற்கு இடையில் அவள் அக்னியிடம் கூறினாள், ஓ சிவபெருமானுடைய விந்தின் சுட்டரிக்கும் தன்மை பொறுத்து கொள்ள முடியாததாக இருப்பதால் தொடர்ந்து எனது கற்பையில் அதை சுமக்க இயலாது என்றாள் அவள். அக்னி தேவர் இமயமலையின் குறிப்பிட்ட இடம் ஒன்றில் விந்தினை அகற்றிவிடும்படி கங்கைக்கு அறிவுறுத்த கங்கை அந்த இடத்திற்கு விரைந்தாள். இவ்விதமாக கங்காதேவியின் தொடர்பை பெற்ற சிவபெருமானின் விந்து தங்கத்தின் ஜொலிப்பை பெற்று வெண்ணிற மலையின் மீதுள்ள வெண்ணிற நாணல் புதர்மேல் விழுந்தது. அதில் இருந்து அற்புதமான ஒரு குழந்தை பிறந்தது. பூமியில் விழுந்த விந்தின் எஞ்சிய பகுதிகள் தங்கம் மற்றும் வெள்ளி சுரங்கங்களாக மாறிவிட்டன. உண்மையில் சிவபெருமானுடைய விந்தின் கடுமையான ஆற்றல் காரணமாக செம்பு மற்றும் இரும்பு சுரங்கங்கள் தொலைதூர இடங்களிலும் உருவாகின. இப்பொழுது குழந்தை பிறந்த பிறகு கிருத்திகா பெண்கள் என்ற 6 தேவதைகளை தேவர்கள் செவிலித்தாயாக அழைத்து வந்தார்கள். அந்த குழந்தை அவர்களின் மகனாக அறியப்படுவார் என தேவர்கள் உறுதி அளித்தார்கள். இந்த காரணத்தால் அந்த குழந்தையை கார்த்திகேயன் என அழைத்தார்கள். மேலும் கங்கையின் கர்ப்பத்தில் இருந்து சிந்தியதால் ஸ்கந்தன், சிந்தியவன் என அவர் அழைக்கப்பட்டார். இப்பொழுது 6 அன்னையர்கள் தம் முன்னர் இருப்பதைக் கண்ட அந்த குழந்தை அவர்கள் அனைவர் இடத்தும் பால் பருகுவதற்காக 6 முகங்களை எடுத்தார். அவர் ஒரு பகல் மட்டும் பால் பருகிவிட்டு தேவர்களின் சேனாதிபதியாக பதவியேற்று உடனடியாக கொடிய அசுரர்கள் பலரை வதம் செய்தார். அந்த அளவிற்கு ஸ்கந்தன் மிகவும் வலிமை ஆனவர் ஆனார். அதன் பிறகு வெகு காலத்திற்கு முன்னர் சகரன் என்ற அரசன் தமது தலைநகரான அயோத்தியில் இருந்து உலகம் முழுவதையும் ஆட்சி புரிந்த கதையினை விஸ்வாமித்திரர் பகவான் ராமருக்கு விவரிக்கத் தொடங்கினார். மகனை பெற இயலாத மாமன்னர் சகரின் கடும் தவம் புரிவதற்காக தமது 2 மனைவிகள் உடன் இமாலயத்திற்கு சென்றார். சிறிது காலத்திற்கு பின்னர் அரசனது 2 மனைவிகளில் ஒரு மனைவி வம்ச வாரிசாக விளங்கப் போகும் ஒரே ஒரு மகனை பெறக்கூடும் என்றும் அவரது மற்றொரு மனைவி 60,000 குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடும் என்றும் முனிவர் பிருகு வரமளித்தார். இதனை கேட்ட ராணியர்கள் தங்களுக்குள் ஒரு குழந்தையை பெறப் போகிறவர் யார், 60,000 குழந்தைகளை பெறப் போகிறவர் யார் என பிருகு முனிவரிடம் வினவினார்கள். அவர்களே அதை தீர்மானித்துக் கொள்ளலாம் என பிருகு முனிவர் பதில் உரைத்தார். இவ்வாறாக மூத்த ராணி கேசினி இஸ்வாகு வம்சத்தை தொடரச் செய்யும் ஒரே ஒரு மகனை பெறும் வரத்தை தேர்ந்தெடுத்து விட்டால். கருடனின் சகோதரி சுமதி 60,000 குழந்தைகளை பெறுவதை தேர்ந்தெடுத்து விட்டாள். இப்பொழுது மாமன்னர் சகரன் தமது நாட்டிற்கு திரும்பிய சில நாட்களுக்கு பிறகு கேசினிக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் அசமஞ்சன் என்று பெயரிடப்பட்டான். ஆனால் சுமதியோ சுரைக்காய் வடிவிலான ஒரு தசை பிண்டத்தை பெற்றெடுத்தாள். சிறிது நேரத்தில் அந்த தசை பிண்டத்தை பிளந்தவுடன் அதில் இருந்து 60,000 வளர்ச்சியுறாத குழந்தைகள் வெளிவந்தன. இப்பொழுது உடனடியாக அவர்கள் முழு வளர்ச்சி பெறுவதற்காக தாதிகளால் நெய் ஜாடிகளில் வைக்கப்பட்டார்கள். பின்னர் அந்த 60,000 குழந்தைகளும் வளர்ந்து இளைஞர்கள் ஆகிவிட்டார்கள்.
கொடூரமானவனாக இருந்த அசம்ஜன் தினமும் சிறுவர்களை பிடித்து சரையு நதியில் வீசி எறிந்து அவர்கள் மூழ்குவதைக் கண்டு சிரித்து மகிழ்ந்து போனான். இப்பொழுது மூத்த மகனின் தவறான நடத்தையைக் கண்டு மிகவும் வருந்திய மாமன்னர் சகரன் இறுதியில் அசமஞ்சனை தனது நாட்டிலிருந்து வெளியேற்ற தீர்மானித்து விட்டார். இருப்பினும் பிரஜைகளால் மிகவும் நேசிக்கப்பட்ட அசமஞ்சனின் மகனான ஆம்சுமானை தம்முடனே வைத்து கொண்டார். சிறிது காலத்திற்கு பிறகு மாமன்னர் சகரன் அஸ்வமேத யாகம் புரிவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கினார். புவி முழுவதும் சுற்றி வரும் சுவால் குதிரைக்கு பாதுகாப்பாக அம்சுமான் சென்றார். ஆயினும் யாகம் நிகழ இருந்த நேரத்தில் இந்திரதேவன் ஒரு ராட்சசன் உருவில் தோன்றி யாக கூடத்தில் இருந்த குதிரையை கடத்தி சென்று விட்டார். யாகத்தின் புரோகிதர் மாமன்னர் சகரனை அணுகி யாகம் முற்றுப்பெறாவிட்டால் அது மிகவும் அமங்கலத்தை விளைவிக்கும் என எச்சரித்து எவ்வாறேனும் குதிரையை மீட்க கோரினார். அப்போது மாமன்னர் சகரன் தம்முடைய 60,000 மகன்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சதுர யோஜனை பிரித்து கொடுத்து புவி முழுவதும் சென்று குதிரையை தேடும்படி கட்டளையிட்டார். மேலும் குதிரை எங்கும் தென்படவில்லை என்றால் பூமிக்கு கீழே சென்று பார்க்கும்படி அவர்களை அறிவுறுத்தினார். இவ்வாறாக மாமன்னர் சகரனும் அவரது பேரனான ஆம்சுமானும் யாகக்கூடத்தில் காத்து இருக்க 60,000 இளவரசர்கள் புவி முழுவதும் தேடினார்கள். பூமி எங்கும் தேடி குதிரையை கண்டுபிடிக்க இயலாததால் சகரனின் புதல்வர்கள் பூமியை தோண்டத் தொடங்கிவிட்டார்கள். ஆனால் இந்த செயல் கீழ் உலகங்களில் வசிக்கும் நாகங்களின் அமைதியை குலைத்து விட்டன. உண்மையில் பூமி தேவியும் கூட இதனால் பெரும் கலக்கமடைந்தால் இதை கண்ணுற்ற தேவர்கள் பிரம்மதேவரை அணுகி சூழ்நிலையை சரி செய்யுமாறு முறையிட்டார்கள். இப்பொழுது பூமி தேவி பகவான் விஷ்ணுவின் பத்னி என்பதால் அவர் கபிலரின் உருவில் சகரனின் 60,000 பிள்ளைகளையும் வெகு விரைவில் அழித்திடுவார் என கூறி தேவர்களை பிரம்மதேவர் சாந்தப்படுத்தினார். பூமியை தோண்டும் செயலினால் பல்வேறு உயிரினங்களை கொன்ற போதிலும் சகரனின் மகன்களால் யாக குதிரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏமாற்றத்துடன் தந்தையிடம் திரும்பிய 60,000 இளவரசர்களும் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என தந்தையிடம் வினவிய போது குதிரையை கண்டுபிடிக்கும் வரை பூமியை தோண்டும் பணியை தொடருமாறு அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். இப்பொழுது சகர குமாரர்கள் பூமியின் 4 பகுதிகளிலும் தங்களது தோண்டும் பணியை மீண்டும் தொடங்கினார்கள். பூமியின் 4 திசைகளையும் பாதுகாத்து ஆதரவளிக்கும் 4 பிரம்மாண்டமான யானைகளை அவர்கள் விரைவில் கண்டார்கள். இந்த மாபெரும் யானைகள் தங்களது முதுகின் மேல் பூமியின் முழு பாரத்தையும் தாங்குகின்றன. சோர்வு ஏற்படும் போது அதை போக்குவதற்காக அவை எப்போதாவது தலையை அசைக்கும்போது அதுவே நிலநடுக்கத்தை உண்டாக்குகின்றது. இப்பொழுது சகரனின் பிள்ளைகள் இறுதியில் பூமியை தொலைத்து ரசாத்தல லோகத்திற்கு கீழாக சென்று கொண்டு இருக்கையில் பகவான் கபிலர் தியானத்தில் அமர்ந்து இருந்த இடத்தை அடைந்து விட்டார்கள். அங்கு அவருக்கு அருகில் யாக குதிரை அமைதியாக மேய்ந்து கொண்டு இருப்பதை கண்டார்கள். எனவே சகரனின் மகன்கள் கபிலரை திருடன் என நினைத்து அவரை கொல்லும் பொருட்டு தங்களது தோண்டும் கருவிகளோடு அவருக்கு முன்பாக கோபமாக விரைந்தார்கள். இந்த கொடிய தாக்குதல் நடவடிக்கையை கண்ணுற்ற கபிலர் கோபமுற்று ஹும் என்ற மந்திரத்தினை உச்சரித்து சகரனின் 60,000 மகன்களை சாம்பலாக மாற்றிவிட்டார். இப்பொழுது வெகு காலமாகியும் மகன்கள் திரும்பாததால் 60,000 பிள்ளைகளையும் யாக குதிரையும் தேடும் செயலுக்கு தமது பேரனான அம்சுமானை சகர மாமன்னர் அனுப்பி வைத்தார். தம்முடைய சித்தப்பாக்கள் சென்ற வழியை பின்பற்றிய அம்சுமான் அவர்களால் தோண்டப்பட்ட வழியின் நுழைவாயிலை வந்து அடைந்து விட்டார். பூமிக்குள் நுழைந்த பிறகு 4 பெரிய யானைகளை அம்சுமான் கண்டார். அவற்றிடம் தமது சித்தப்பாக்கள் எங்கே சென்றனர் என்பதை விசாரித்தார். அவ்வழியிலே தொடர்ந்து கீழே சென்றதால் விரைவிலேயே அனைத்தும் தெரிய வரும் என அந்த யானைகள் அவரிடம் உறுதியுடன் பதில் அளித்தன. இறுதியாக சகரனின் மகன்கள் சாம்பலாகி கிடந்த இடத்தை ஆம்சுமான் அடைந்து விட்டார். அதனைக் கண்டு அவர் ஆழ்ந்த துயரத்தினால் ஆட்கொள்ளப்பட்டார். அருகில் யாக குதிரை இருப்பதைக் கண்ட ஆம்சுமான் தமது பாட்டனார் இடம் செல்வதற்கு முன்பாக
சித்தப்பாக்களுக்கு முதல் நீரினால் தர்ப்பணம் செய்ய தீர்மானித்து விட்டார். துரதிருஷ்டவசமாக அந்த இடத்தில் நீர் எதுவும் தென்படவில்லை. அம்சுமான் செய்வது அறியாது திகைத்து கொண்டு இருக்கையில் கருடன் அங்கு தோன்றி கூறினார், ஓ அன்புள்ள அம்சுமான், உன்னுடைய சித்தப்பாக்களுக்காக வருந்தாதே. அவர்களது மரணம் ஒரு புகழுக்குரிய நோக்கத்தை அடைவதற்காக ஏற்பட்டது ஆகும் என்றது. மக்கள் அனைவரின் நன்மைக்காக புனித நதியான கங்கையை பூமிக்கு கொண்டு வருவதற்கு சகர மன்னனின் மகன்கள் ஒரு கருவியாக இருப்பார்கள். உன்னுடைய சித்தப்பாக்கள் முனிவரான கபிலரால் எரித்து சாம்பல் ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஓ, அவர்களது அஸ்தி கங்கை நீரினால் நனைக்கப்பட்டவுடன் அவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள். இப்பொழுதே இந்த யாக குதிரை அழைத்துச் சென்று உமது பாட்டனார் இடம் சேர்த்து விடுவாயாக. அப்போதுதான் யாகம் முற்றுப்பெறும் என்றார் அவர். யாக குதிரை திரும்ப பெற்ற மாமன்னர் சகரன் யாகத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டார். கருணனின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை அம்சுமான் இடமிருந்து செவியுற்ற அரசர் கங்கை பூமிக்கு கொண்டு வருவதை பற்றிய ஆய்வில் மூழ்கி போனார். எனினும் மாமன்னர் சகரன் தம்முடைய குறிக்கோளை அடைவதற்கு முன்னரே காலம் ஆகிவிட்டார். பாட்டனாரின் மறைவிற்கு பின்னர் சிறிது காலம் அம்சுமான் நாட்டை ஆட்சி செய்து வந்தார். பின்னர் அவர் தனது மகன் திலீபனிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தார். தவம் புரிந்து கங்கையை மன நிறைவு அடையச் செய்து பூமிக்கு கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கையோடு அவர் கானகம் சென்றார். மரணத்திற்கு பிறகு அம்சுமான் சொர்க்கலோகத்தை அடைந்து விட்டார். இருப்பினும் கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அவரின் விருப்பம் நிறைவேறாமலே இருந்து வந்தன. திலீபனும் கங்கையை பூமிக்கு கொண்டு வர முயன்றார். ஆயினும் அவரது விருப்பம் கை கூடுவதற்கு முன்னரே அவரும் மரணம் அடைந்து விட்டார். அதுபோன்றே திலீபனின் மகனான பகீரதனும் நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்று பின்னர் கங்கையை பூமிக்கு கொண்டு வருவதற்காக தவம் செய்ய விரும்பினார். அவருக்கு மகன் இல்லாததால் அவர் ஆட்சியை மந்திரிகள் இடம் ஒப்படைத்துவிட்டு காட்டிற்கு சென்று விட்டார். மன்னர் பகீரதன் 1000 வருடம் தவம் புரிந்த பின்னர் அவரிடம் மிகவும் மன நிறைவுற்ற பிரம்மதேவர் அவருக்கு ஆசி வழங்குவதற்காக தேவர்கள் உடன் இணைந்து அவரின் முன்பாக தோன்றினார். மன்னர் பகீரதன் பிரம்மதேவரை வணங்கி வேண்டினார், ஓ மன்னர், சகரனின் மகன்களான எமது முன்னோர்கள் கங்கை நீரினை பெறுவதற்கு அனுமதி அளிக்கவும், அது மட்டுமின்றி ஒரு மகனை பெறுவதற்காக என்னையும் ஆசீர்வதியுங்கள். இப்பொழுது பிரம்மதேவர் பதில் உரைத்தார், இந்த 2 வரங்களையும் உமக்கு அளிக்க நான் சம்மதிக்கின்றேன். ஆயினும் கங்கை பாயும் கனமான பாரத்தை இந்த பூமியால் தாங்க இயலாது. எனவே விழும் நீரின் வேகத்தை கிரகித்து கொள்ளும்படி நீவீர் சிவபெருமானிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்றார் அவர். ஏனென்றால் அவரே அவ்வாறு செய்வதற்கு தகுந்த சக்தியை பெற்றவர் என கூறினார். இப்பொழுது சிவபெருமானின் நல் ஆசியை பெற வேண்டும் என்ற உறுதியுடன் மாமன்னர் பகீரதன் 1 வருடத்திற்கு கால் கட்டை விரலின் நுனியில் அசைவற்ற நிலையில் நின்று கடும் தவம் புரியத் தொடங்கினார். அதனால் மிகவும் மன நிறைவுற்ற சிவபெருமான் அரசரின் முன் தோன்றினார். மன்னர் பகீரதன் தமது விருப்பத்தை தெரிவித்த போது மகா தேவரும் கங்கை நீர் விழுவதால் வரும் அழுத்தத்தை தமது தலையில் தாங்கிக் கொள்ள ஒப்புக்கொண்டார். விரைவில் கங்கை சொர்க்க உலகங்கள் உள்ள தனது தடத்திலிருந்து பூமியை நோக்கி இறங்கத் தொடங்கினால் அந்த கண்கொள்ளா காட்சியை காண்பதற்கு எல்லா தேவர்களும் கூடிவிட்டார்கள். எனினும் அவளை சிவபெருமான் தம் தலை மீது ஏற்க தயாரான போது அவரின் தொடர்பினால் தனக்கு களங்கம் ஏற்பட்டு விடுமோ என கங்காதேவி கருதினால். கங்கை வெறுப்பை வெளிப்படுத்துகின்றாள் என்பதை கண்ணுற்ற சிவபெருமான் அவமதிப்புக்கு உள்ளாகிவிட்டார். இதற்கு பதில் அடியாக அவர் அவளை கோபத்துடன் கைப்பற்றி தமது சடை முடிக்குள் அவளது நீர் முழுவதையும் மறைத்து அவள் பூமிக்கு பாய்வதை தடுத்து விட்டார். கங்கை இப்படி சிக்கிக்கொண்டதை கண்ட மாமன்னர் பகீரதன் தம்முடைய தவத்தை மீண்டும் தொடங்கினார். இறுதியில் சிவபெருமான் தம்முடைய கோபத்தை கை விட்டுவிட்டு அவளை இமாலயத்திலுள்ள பிந்து சரோவரில் பாய அனுமதித்தார். அதன் பிறகு கங்கை 7 நீரோடைகளாக பிரிந்தால்
இவற்றில் 6 நீரோடைகள் வேறு நதிகளாக உருவாகின. 7வது நதி மன்னர் பகீரதன் ஓட்டிச் சென்ற கம்பீரமான ரதத்தை பின் தொடர்ந்து சென்றது. இப்பொழுது பல்வேறு நிலப்பகுதிகளை தாண்டி பாய்ந்து கொண்டிருந்த கங்கை மா முனிவரான ஜானுவின் யாகக்குடத்தை தற்செயலாக மூழ்கடித்து விட்டால். கோபத்தினால் தூண்டப்பட்ட முனிவர் முழு நதியும் விழுங்கிவிட்டார். இதை கண்ணுற்ற திகைப்புற்ற தேவர்கள் ஜானுவை அணுகி கங்காதேவி அவருடைய மகளாக அறியப்படுவாள் என உறுதியளித்து அவளை விடுவிக்க வேண்டினார்கள். முனிவர் அதற்கு சம்மதிக்க கங்கை தனது பயணத்தை மீண்டும் தொடர முடிந்தது. இறுதியாக கங்காதேவி சகரனின் மகன்களால் தோண்டி எடுக்கப்பட்ட இடத்தினை அடைந்துவிட்டால். அந்த பெரிய பாதாள பிளவுக்குள் நுழைந்த கங்கை ரசா தளத்திற்கு கீழே சென்றால். அவ்வாறாக நுழைகையில் சகரனின் 60,000 மகன்களின் அஸ்தியும் மூழ்கடித்து அவர்கள் தேவலோக இலக்கினை அடைவதை சாத்தியம் ஆக்கிவிட்டால். இப்பொழுது பிரம்மதேவர் மீண்டும் மாமன்னர் பகீரதன் முன்பு தோன்றி அறிவித்தார், ஓ அரசனே, உம்முடைய குறிக்கோள் இப்போது நிறைவேற்றப்பட்டு விட்டது. இக்கணம் முதல் கங்கை உம்முடைய மகளாக பாகிரதி என்று அறியப்படுவாள் என்றார் அவர். முன்னோர்களை இவ்வாறாக விடுவித்த மாமன்னர் பகீரதன் தமது தலைநகருக்கு திரும்பி மீண்டும் தமது நாட்டை ஆளத் தொடங்கினார். இப்பொழுது விஸ்வாமித்திரர் இவ்வாறாக ராமருக்கு கங்கை புலோகத்தை அடைந்த வசீகரமான வரலாற்றை விவரித்ததில் அந்த இரவு முழுமையாக கழிந்தன. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.